போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம உயிர்மை சேனல் சார்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். கலைச்சொல் சிறப்பு தேர்வுன்னு அதுக்கு என்ன படிக்கணும்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்மளோட கலைச்சொல் சிறப்பு தேர்வு ஒன்று நடக்க போகுது. அதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொஸ்டின் பேப்பர் லிங்க் இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதின அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீயோட லிங்க்குமே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை டெலகிராம் குரூப்லேயோ நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட் லிங்க்கையும் நாங்கள் போடுறோம். அதில் உங்கள் மார்க்கையும் நீங்கள் போடுங்க. ஒரு 2 டேஸ் கழித்து நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், ஓவராலாக எத்தனை பேர் எழுதியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த கலைச்சொல் சிறப்பு தேர்வு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எல்லா மாதமுமே நடக்கும். இதுக்கப்புறம் அதில் என்ன படிக்கணும் நீங்கள் குழப்பக்கே தேவையில்லை. ஏன்னா நம்ம சேனல் சார்பில் டெய்லியுமே கலைச்சொல் இமேஜ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். டெய்லி 20 வார்த்தைகள் நம்ம கொடுக்குறோம். இதை நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை நம்ம டெலகிராம்லேயோ எதில் இருந்தாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேருந்து 30ஆம் நாள் வரைக்கும் தான் நம்ம சிறப்பு தேர்வு 1 கொடுத்துருக்கோம். அப்போ சிறப்பு தேர்வு 2 என்னைக்கு நடக்கும், அதுக்கு என்ன பாடத்திட்டம்னு பார்த்தீங்கன்னா 31லேருந்து 60 சரியா, நாட்கள் 31லேருந்து 60 தான் சிறப்பு தேர்வு, கலைச்சொல் சிறப்பு தேர்வு 2க்கான பாடத்திட்டமாக இருக்கும். அது என்னைக்கு நடக்கும்னா மே 1ஆம் தேதி நடக்கும் சரியா. அது மட்டும் இல்லாமல் சொற்பொருளும் நம்ம டெய்லி 10 முக்கியமானது கொடுத்துட்ருக்கோம். அதுவும் 30 நாட்களை முழுமையடைஞ்சதுக்கப்புறம் அதுலேயுமே ஒரு சிறப்பு தேர்வு நடக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராகிங்க. தேர்வை நல்ல முறையில் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த காணொளி முன்னிலை அந்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.